வெல்கம் டு மை சேனல் கோடை தென்றல். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குவார்டர்லி லீவுக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம். சரி, அங்கே அத்தை வீடும் பக்கத்தில் தான் இருக்குது, அத்தை பொண்ணும் அங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க. சரி, அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம், ஒரு சிக்கன் மீன் சாப்பிடாம இருந்தால் நல்லாயிருக்குமா? அதனால் ஞாயிற்றுக்கிழமையே சரி போய் சிக்கனும் மீன் வாங்கிட்டு வரலான்ட்டு சரி போய் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. தம்பியும் எங்கள் கூட வருவேன்னு ஒரே ஆடும், வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சரின்னு சரி வாடா அப்படின்னு கூப்பிட்டு போயிடலான்னு கூப்பிட்டு போயாச்சு. எங்களுக்கு இந்த சைடு வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது, எங்கே கடையெல்லாம் இருக்குன்னு தெரியாது, ஏன்னா இந்த பக்கம் புதுசு. அதனால் சரி வாங்க அப்படின்னு அத்தை பொண்ணு அக்கா கூடயே கூட்டிகிட்டு போயாச்சு. மீன் கடைக்காரர்கிட்ட போனால் அவர் மாற்றி மாற்றி மீன் எடுத்து வச்சிட்ருக்காருங்க. நாங்கள் என்ன சொன்னோம், பாறை மீன் வாங்கிக்கலாம், பசங்களுக்கு மட்டும் வந்து மீனை வாங்கி பொரிச்சுக்கிட்டு மிச்சத்தில் வந்து குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு 1.5 கிலோ வாங்கலான்னு பிளான் போட்டோம். ஏன்னா இந்த பக்கம் எங்களுக்கு ஏரியா எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்புறம் அத்தை பொண்ணு அக்கா தான் கூப்பிட்டு போனாங்க. அம்மா வந்து பழனியில் இருந்தாங்க, அக்கா வீட்டு சைடு. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பழனிக்கு போயிட்டாங்க அக்கா வீட்டு சைடு. சரி, அந்த பக்கம் வேலை எதுவுமே உருப்படியாக இல்லையா, சரி திரும்பி திருப்பூர் பக்கமே வந்துடலாம் அப்படின்ட்டு திருப்பூருக்கு வந்துட்டாங்க. சரின்னு இந்த பக்கம் புதுசாக இப்போ அக்கா வீட்டு பக்கம் தான் அத்தை வீட்டு பக்கம் தான் பார்த்தோம். வீடு பார்த்ததுக்கப்புறமா சரி இது போகவும் இந்த பக்கம் எதுவுமே தெரியாதுல்ல, அதனால் அக்கா அவங்க எல்லாம் ஒன்றா போயிட்டு வந்தோமா, அவங்களுக்கு தெரியும் கடையெல்லாம். மீனை வாங்கிக்கிட்டு அப்புறம் அங்கேயே க்ளீன் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. சரி க்ளீன் பண்ணி தரட்டுன்ட்டு வெயிட் பண்ணால் அங்கேயும் 2-3 பேர் லைன்லேயே நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்கெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வெட்ட முடியும். அவங்கள்ட்ட நம்மளுக்கு வெட்டுறப்போ வந்து மீனுக்கு வந்து ஒரு 5-6 பீஸ் மட்டும் வறுக்கிறதுக்கு, மற்றது எல்லாமே வந்து குழம்பு வைக்கிறதுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. பசங்களுக்கு மட்டும் போதும் அப்படின்னு. சரி, அதை முடிச்சதுக்கப்புறமா போய் சிக்கன் கடைக்கு போயிட்டோம். சிக்கன் கடைக்கு போயிட்டு 1 கிலோ சிக்கன் வாங்கிக்கிட்டோங்க. சிக்கனை வாங்கிக்கிட்டு சிக்கனை வந்து சும்மா கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம், மீன் குழம்பு வச்சு சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு மீன் பொரிச்சிக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் போயிருந்தோம். அதுக்கப்புறமா போயிட்டு திரும்பி ரிட்டன் கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. இந்த ஏரியா பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, இப்போ தான் புதுசாக வந்திருக்கோங்க. அத்தை பொண்ணுங்க இருக்கனால அக்காவங்க இருக்கனால சரி இந்த பக்கமே போய் அம்மாவே செட்டில் ஆக்கி விட்றலாம், அவங்க அந்த பக்கம் தான் கொஞ்சம் வேலை இருக்குது, சரி அங்கிட்டு போனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அம்மாவை அந்த பக்கம் கொண்டு போய் விட்டாச்சு. இப்போ நாங்கள் அந்த பக்கம் போயிருக்கோமா, இந்த சைடு இப்போ தான் நாங்கள் இருக்கோமே. அத்தை பொண்ணுங்களாம் இருக்கும்போது இருந்திருக்கோம், ஆனால் அம்மா வீட்டிலன்னு போய் இந்த 1 வீக் அந்த மாதிரி ஸ்டே பண்ணுறது இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம். அதனால் இந்த ஏரியா எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா போயிட்டு வரதெல்லாம் ரொம்ப லாங்காக இருந்துச்சு, கடைக்கு போயிட்டு வரதெல்லாம் ரொம்ப லாங்காக இருந்துச்சு வீட்டிலேருந்து போயிட்டு வரதுக்கு. சரி எப்படியோ போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்து சரி நான் தான் மீன் குழம்பு வைக்கலான்ட்டு மீன் குழம்பு வச்சேன். என்னோடய ஸ்பெஷல் வந்து மீன் குழம்பு. நான் மீன் குழம்பு வச்சேன், அக்கா வந்து சிக்கன் வந்து கிரேவி பண்ணலான்னு சொன்னான். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு மீன் பொரிக்கலான்னு அதையும் க்ளீன் பண்ணி நல்லா மசாலா போட்டு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.